வணக்கம் நண்பர்களே. ஈவினிங் டைம் ஆனாலே ஒவ்வொரு வீட்லேயும், அதுவும் சின்ன பிள்ளைங்க தான் சொல்லவே வேணாம், ஏதாவது ஸ்நாக்ஸு சாப்பிட்டே ஆகணும். என்ன செஞ்சீங்க, என்ன இருக்குது, வாளின்னு ஒன்று வச்சுருப்போம் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. வாளிக்குள்ளே என்ன இருக்குது, வாளிக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி தான் வந்தோடனே அடம் பிடிப்பாங்க. வெளியில் கடையிலேயே வாங்கி கொடுத்து நம்மளும் பழக்கிடக்கூடாது, அப்படியே பழக்கி வச்சிடக்கூடாது. ஸோ நம்மளால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்மளால் என்ன முடியுமோ அதை ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் நானும் சண்டே எப்படியும் நான்வெஜ் வாங்குவோம் இல்லையா, கொஞ்சமாக ஒரு 5 பீஸ் 6 பீஸ் நான் வந்து சிக்கன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். 2 நாள் கழிச்சுன்னா இந்த மாதிரி சிக்கன் 65 பொரித்து கொடுத்துருவேன். சின்ன சின்னதாக நறுக்கி சிக்கன் 65 மசாலா போட்டு பொரித்து கொடுத்துருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு எப்பயுமே நம்ம வீட்டில் கிடைக்கும் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு நீங்கள் நல்லா கழுவிட்டு தோல் சீவி போட்டுருங்க. நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். ஆனால் அந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. நம்மளால் முடிஞ்சளவு ரொம்பவே சிம்பிளாக பொட்டேட்டோ நீளமாக கட் பண்ணுங்க. அப்படி கட் பண்ண பொட்டேட்டோ மேலே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி தூவிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் அரிசி மாவு தூவிக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு கையிலேயே நல்லா கிளறி விட்டுட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த பொட்டேட்டோவை எடுத்து சட்டியில் போடுங்க. அப்போவே தெரியும் உங்களுக்கு, நல்லா மொறுப்பு நல்லா தெரியும், பொரிஞ்சு வந்துடும். எடுத்து தட்டில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்ம நார்மலாக பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இது கொஞ்சம் மொறுப்பாக இருக்கும். எடுத்து சாப்பிட்ற மாதிரி மொறுன்னு இருக்கும். ஏன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். அப்புறம் இந்த சிக்கன், அந்த மயனஸ், அது காரமான மயனஸ், அது எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு இன்னொரு நாள் வீடியோ போடுறேன், சொல்லித்தரேன். அந்த காரமான மயனஸில் வந்து நம்ம இந்த சிக்கனை தொட்டு அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டோம்னா ஒரு ஸ்நாக்ஸு கொடுத்த திருப்தி நம்மளுக்கு இருக்கும். சாப்பிட்டு சந்தோஷமாக அவங்க வேலையை பார்ப்பாங்க. படிக்கிற வேலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துருங்க. இந்த மாதிரி தாங்க நம்மளாக சொந்தமாக யோசித்து நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்ட்டு யோசித்து சிம்பிளாக நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒன்று டெய்லி பண்ணி கொடுத்துருங்க. டெய்லி முடியலைனாலும் அட்லீஸ்ட் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது நீங்கள் ஸ்நாக்ஸ் வீட்லேயே செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்கி முறுக்கு சிப்ஸு அப்படி கொடுக்காம நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.